போட்டாச்சா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் நாம் வேத பாடத்தில் நாம் சபையினுடைய நோக்கத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கடந்த நாட்களாக. முதலாவதாக திருச்சபை தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவதாக திருச்சபை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மூன்றாவதாக திருச்சபை தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதாக அல்லது தேவனுடைய கிருபையினுடைய வெளிப்பாடாக திருச்சபை உலகத்தில் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, திருச்சபை உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்க வேண்டும். திருச்சபை உலகத்திலே ஞானஸ்நானம் தருகிறதாக, ஞானஸ்தானத்திற்கு நேராக வழிநடத்துகிறதாக காணப்பட வேண்டும். இந்த நாளில் நாம் வேறு சில காரியங்களை குறித்து நாம் ஒரு காரியம் தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால ஒரு காரியத்தை மாத்திரம் நாள் நாம் பார்ப்போம். ஆறாவதாக பார்க்கும்பொழுது திருச்சபையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, it is to instruct the believers. அது சபை விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டும். சபை விசுவாசிகளுக்கு அது போதிக்கிறதாக, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறதாக, உபதேசிக்கிறதாக காணப்படும். உபதேசம், போதனை என்று சொல்லலாம். இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 28:19. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, கடந்த வாரத்தில் பார்த்த ஞானஸ்நானம் கொடுத்து, அடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அப்படியே சொல்றேன். நான், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட. நன்றா இந்த வார்த்தை நான் மண்டையில் ஏத்திக்கணும். எதை உபதேசிக்க வேண்டும், எதை குறித்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு, கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சில போதனைகள் தான் நமக்கு சுவிசேஷங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், இந்த 5 அப்பம் 2 மீன் அந்த அற்புதத்துல, அதுக்கு முன்பதாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள் மலையிலுடைய உச்சியில உட்கார்ந்து கொண்டு, அல்லது மலையில உட்கார்ந்து கொண்டு அவர் ஜனத்திற்கு போதிக்கிறார். ஆனா எந்த சுவிசேஷத்திலையும் அவர் அந்த 3 நாள் என்ன போதித்தாரு அப்படின்றது எழுதப்படலை. ஒன்று. இன்னொன்று சொல்லணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர்களோடு கூட பிரத்யட்சமாக, வெளிப்படையாக அவர்களுக்கு தரிசனம் தந்து அவர்களுக்கு அநேக காரியங்கள் அவரோடு கூட சம்பாஷணை செய்தார், பேசினார் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அதுவும் அவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் பேதுரு, யோவான், மற்ற சீஷர்கள், இவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார். விசேஷமாக மத்தேயுடைய வாயிலாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார். மார்க்கினுடைய சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார். லூக்கா, அப்புறமா யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் போடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் போய் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றார், இதே வார்த்தையை மறுபடியும் சொல்றார். இங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, பிலிப்பு திருச்சபைக்கு சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ,
புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த உபதேசம் என்கிற வார்த்தைக்கு பின்பதாக சமாதானம். நிறைய சமயத்துல நீங்க வேதத்தை நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ வார்த்தை சொன்னா உபதேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான வார்த்தை சொல்றாரு. இது உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன். யோவான சுவிசேஷம், லூக்கால சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கீழே வந்து உடனே நான் உங்களோடு கூட இருப்பேன் சமாதானம் அப்படின்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் வந்து எவைகளை பின்பற்ற வேண்டும்? பவுலிடத்துல கற்றது, அடைந்தது, கேட்டது, கண்டது இவைகள். அவைகள் எவைகள் அப்படின்னாக்கா 8ஆம் வசனம் சொல்லப்பட்டது. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், அதை குறித்து சிந்தித்துக் கொண்டு அதை செய்ய நீங்கள். ஸோ இப்படி சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய அது சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கும் இந்த வசனங்களை குறித்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இதை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால். நாம் பின்னாடி பார்ப்போம் பிரசங்கத்திற்கும் போதனைக்கும் அல்லது பிரசங்கத்திற்கும் உபதேசத்திற்கும் என்ன வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அத்தனை வித்தியாசங்களும் பின்னி பிணைந்ததா இருக்கிறது. நீங்க நிறைய நல்லா படித்த அல்லது நல்ல டாக்டரேட் டிகிரி வாங்கின ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சபை போதகர்களா இருக்கக்கூடிய நபர்களுடைய அவருடைய பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங் பாஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டீச்சிங் பாஸ்டர். அப்போ போதிப்பதும் உபதேசிப்பதும் அல்லது போதிப்பதும் பிரசங்கிப்பதும் குறித்து நீங்கள் வேதத்தில் அநேக இடத்துல பார்க்க முடியும். ஆனால் சபையினுடைய நோக்கமாக சொல்லுகிற 6வது காரியம் என்னவென்று சொன்னால், திருச்சபை விசுவாசிகளுக்கு சீஷர்களாக்கி அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட எடுத்து காமிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர். முதலாவதாக ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு சொல்றார், 2வது மூப்பருக்கு சொல்றார். இந்த மூப்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருனாக்கா, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். உபதேசிக்க பிரயாசப்படுகிறவர்களை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2 தீமோத்தேயு chapter 2 verse 2 அதுலயும் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாக நீ தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் வசனத்தை சொல்றாரு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுவே நீ என்னிடத்தில் பவுலாகிய என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தை ஒப்புவி. என்கிட்ட கேட்டிருக்க அத மற்றவங்களுக்கு சொல்லத்தக்க. அதுதான் பிரசங்கத்திற்கும் உபதேசத்திற்கும் அல்லது பிரசங்கத்திற்கும் போதகத்திற்குமான ஒரு பெரிய ஒரு 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 வித்தியாசமான ஒரு விசேஷமாக அல்லது வித்தியாசமான ஒரு பார்ப்பீங்கன்னு சொன்னா, பிரசங்கம் ஒரு தனிநபருக்கு அல்லது தனிநபருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, தனிநபருடைய வாழ்க்கையை தொடும்படியாக, தனிநபருடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை, அவருடைய நினைவுகளை, அவருடைய காரியங்களை தொடுகிறதாக, அதை உருமாற செய்கிறதாக, மறுமலர்ச்சிக்கு நேராக வழிநடத்துகிறதாக காணப்படும். அப்படியே நீங்க டீச்சிங் போதனைக்கு உபதேசத்திற்கு வந்துட்டீங்கன்னாக்கா, அது இட் இஸ் த நாலேஜ் தட் யூ ஹேவ் டு பாஸ் இட் ஆன். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. அந்த அறிவை நாம் அடுத்தவருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. அதே அதிகாரத்தை 24-25 வசனம் பார்க்கும்போது, எதிர்பேசுகிற சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும்
சாந்தமாய் அவளுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசத்துடைய முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்றாரு. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும், பிசாசுடைய இச்சையினால் பிடிபட்டிருக்கிறாங்க, அவங்க மறுபடியும் அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மயக்கத்துல தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகும், அந்த வலைக்கு, பிசாசான் விரித்த வலைக்கு தப்பத்தக்கதாக உபதேசிக்கப்பட வேண்டும். அதனால்தான் திருச்சபையில பிரசங்கங்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உபதேசங்கள் அல்லது போதனைகள் ரொம்ப முக்கியம். இன்னும் தெளிவா சொன்னா, சண்டே மார்னிங் சர்வீஸ் அந்த பிரசங்கம் அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பைபிள் ஸ்டடி முக்கியம். அல்லது ஒரு பிரசங்கத்துல எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தேற்றக்கூடிய, மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்யக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதோ அதே அளவிற்கு பிரசங்கங்கள்ல போதகங்களும் அதை குறித்ததான கான்டெக்ஸ்ட், அதற்கு குறித்ததான பின்னணி, அதற்கு குறித்ததான காரியங்கள் ரொம்ப அதிகமாக நம்மை திகட்டத்தக்கதாக இராதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் அதை நாம் சொல்லுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் திருச்சபையில தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது. திருச்சபையிலே உபதேசிக்கிற உபதேசங்கள், திருச்சபையிலே உபதேசிக்கிற அல்லது போதிக்கிற போதகங்கள் முதலாவதாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இன்க்ரீசஸ் யுவர் ஃபெய்த். அது விசுவாசத்தை இன்னும் மேம்படுத்த செய்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 17, ரோமர் 10:17 வாசிக்கும்போது, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். விசுவாசம் கேள்வினாலே வரும். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் டீடைலா 14ஆம் வசனத்தில் சொல்றார். என்னன்னா, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசிகள் எப்படி தொழுது கொள்வாங்க? அடுத்து, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அடுத்து சொல்றாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அடுத்து சொல்றாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்துக்கு நற்கான சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டர்லிங்கிங் பண்ணி அவர் ஒருங்கிணைத்து அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போதகம் செய்யறவங்க, பிரசங்கிக்கிறவங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, உபதேசிக்கிறவங்க, நீங்க எல்லாரும் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்திற்கு நேராக நீங்க வைக்கப்படுறீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அப்போ இந்த போதனை என்ன செய்கிறது? இட் இன்க்ரீசஸ் ஃபெய்த். அதோட விசுவாசத்தை மேம்படுத்துகிறதாக, விசுவாசத்தை இன்னும் ஆழமாக ஊன்ற செய்கிறதாக காணப்படுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, 1 John chapter 5 verse 4, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால், வசனம் பிரசங்கிக்கப்படுவது மாத்திரமல்ல, அது போதிக்கவும் பட வேண்டும். பிரசங்கிக்கப்படுவது மாத்திரமல்ல, அது போதிக்கப்படவும் வேண்டும். இரண்டாவதாக, ஏன் போதனை, உபதேசம் திருச்சபையில் மிக அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. வசனம் போதிக்கப்படாமல் இருந்தால், வசனத்தினுடைய ஆழங்கள், வசனத்தினுடைய பேக்ரவுண்ட், அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அது என்ன அர்த்தம் கொடுக்கிறது, நமக்கு அதிலிருந்து என்ன அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடையவைகள் எவைகளை நான் என் வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும், அதை நான் அப்படியே வார்த்தையாக நான் லிட்ரலாக எழுத்தின்படி அதை அபியாசிக்க வேண்டுமா, அல்லது பிரின்சிபல் படி, அதனுடைய கொள்கையின்படி நான் அதை அபியாசிக்க வேண்டுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்க கிடைக்கும் அப்படின்னா, போதகல, ஸ்டடியில, பைபிள் ஸ்டடியில போதிக்கப்படும் பொழுது அது கிடைக்கிறதா இருக்குது. இது நடக்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படும். நாட் ஜஸ்ட் பை ஷவுட்டிங் ஹalleluya அல்லேலூயா என்று கத்துறதுனால மாத்திரம் கிடையாது, அல்லது நாம் சத்தமா எகிரி குதிச்சு உருண்டு பிறண்டு அப்படியே கூச்சல் இடுகிறதுனால ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுகிறது இல்லை. இன்றைக்கு நிறைய நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேர் எப்படியா இருக்கிறது, அல்லது
நம்ம ரூட் ஷூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, வேர் பகுதி அல்லது மேல் பகுதி. மேல பகுதி பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனா வேர் வந்து சின்னதா இருந்துச்சுனாக்கா அதனுடைய மரத்தினுடைய சத்து அல்லது மரத்தினுடைய பலம், மரத்தினுடைய காரியங்கள் சரியா இருக்காது. அதனால் வேர் அந்த மரம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கிறோம் அதே மாதிரி வேர் அது படர்ந்து இருக்க வேண்டும். அந்த வேர் படர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் சபை போதிக்க வேண்டும். சபை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, சபை போதிக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தரும்? முதலாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு அவன் யார் என்கிற அடையாளத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை சட்ட பிரகாரமாக மாத்திரமல்ல, உறவின் பிரகாரமாகவும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை. இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவை, தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஆவியை பெற்றுக்கொண்டவன். ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவன் அழைக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட ஐடென்டிட்டியை it gives, the spiritual growth gives you an identity. ஆவிக்குரிய அதுக்குதான் போதனை அவசியம். போதிக்கப்படும் போது ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கு என்று சொன்னால் முதலாவதாக அவன் பெற்றுக்கொள்ள போவதில்லை, அவன் முதலாவதாக அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதெல்லாம் ஒரு தெய்வீக அடையாளம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்துவது என்ன, இன்னும் வளர செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சின்றது நம்ம எவ்வளவு பைபிள் வாசிக்கிறோம் அல்லது எவ்வளோ ஜெபம் பண்றோம் அப்படி நம்ம ஸ்கேல் வச்சு அளவிட முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு நான் தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவு, மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியும், ஆனா எனக்கும் ஆண்டருக்குமான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு மிகவும் நெருக்கமான இணக்கமான ஒரு உறவு எனக்குள்ளாய் காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை யார் செயல்படுத்துகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் ஆவிக்குரிய வளர்ச்சி கூடாத காரியம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல், உன்னதமானவர் தேவனுடைய பலனால் தரிப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த வளர்ச்சி அங்க நடக்காது. இன்னும் நம்ம ஆழமாய் கவனித்து பார்ப்போம் சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும், நம்முடைய அழைப்பையும், நம்முடைய தெரிந்து கொள்ளுதையும் உறுதி செய்ய உதவுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்மை முதிர்ச்சி, அது கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுக உதவி செய்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்முடைய சோதனையில இது சோதனையா அல்லது பரீட்சையா, இது உண்மையாவே ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கடந்து வந்ததா அல்லது இது என்னுடைய ஃபூலிஷ்னஸ்னால, என்னுடைய முட்டாள்தனத்தினால் நான் இந்த வழியில நான் சோதிக்கப்படுறேன். ஏன்னா யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க யாக்கோபு சொல்றாரு, தேவன் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்ப நான் சோதனையின் காலகட்டத்தில் அந்த சோதனையினுடைய நோக்கம் என்னதென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் வளர்ந்து கொண்டிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வேத வசனத்தினால் போதிக்கப்பட வேண்டும். அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி முதலாவதாக பாத்தீங்கன்னாக்கா அது என்ன தருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது விசுவாசத்தை தருகிறது, போதனை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது போதனை எதை தருகிறது என்று சொல்லி பார்ப்பேன் என்று சொன்னால் போதனை ஆவிக்குரிய வளர்ச்சியை தருகிறது. மூன்றாவதாக போதனை எதை தருகிறது, உபதேசிக்கப்படுகிறது எதை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ரினியூஸ் அவர் மைண்ட், நம்மளுடைய மனதை அது புதிதாக்குகிறது, மறுரூபமாக்குறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 Corinthians chapter 10 verse 1 through 6, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலன் சொல்றார் கொரிந்து திருச்சபைக்கு, உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தாழ்மையும் தூரத்தில் இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்புமாய் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாமிசத்தின்படி நடக்க வேண்டும் எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பா இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறோம் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு எதிராக அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கும் தேவ பல உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். 6ஆம் வசனத்துல உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு உள்ள நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுறார், உங்களுடைய சிந்தையை குறித்து பேசுகிறார். இந்த சிந்தனை எப்போ சரியான ஒரு நேர்கோட்டிலே, அல்லது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பி திருச்சபைக்கு சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்வது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்வது, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நாம் சரியாக வசனத்தினால் போதிக்கப்படும் பொழுது, வசனத்தை நாம் போதிக்கப்படும் பொழுது, அதை நாம் அறிந்து அந்த வசனத்தை குறித்ததான அறிவை, வசனத்தை குறித்ததான ஞானத்தை, வசனத்தை குறித்து எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த இடத்துல தேவன் இப்படியாக ஒரு மனிதனிடத்திலே தன்னுடைய வேதாகமத்தின் மூலமாக இப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிற அந்த காரியம் நமக்கு புரியும் பொழுது, அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், என் வாழ்க்கையில என் சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே, ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக முக்கியமான நிருபங்களை நமக்கு புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கோட்டில் இருந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் அல்லது பேசுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்க்க சொன்னால், அவங்க என்னத்தை பேசுறாங்க? இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக பாவங்களுக்கான மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறது சொல்லி காமிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தால் பரலோகத்திற்கு ஏறி செல்ல முடியாத கிருபை நிமித்தம் பரலோகத்திற்கு ஏறி செல்ல தேவன் கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் என்பதை போதிக்கிறதா இருக்கிறார்கள். மிக முக்கியமான காரியங்கள், சபை கூடி வருகிற காரியங்களை குறித்து அவர்கள் போதிக்கிறார்கள். அல்லது திருமண காரியங்களை, வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை குறித்து அவர் பேசுகிறார். அநேக காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார்கள். ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சென்டர் பாயிண்ட்ல நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எங்கன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஒரு திருச்சபை, சபையினுடைய ஊழியர்கள், அப்போஸ்தலனாகிய ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, மூப்பர்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் எந்த அளவுக்கு போதிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு போதிக்க தேவன் உதவி செய்வார். ஒரு குடும்ப தலைவனுக்கு தேவன் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் தன் குடும்பத்திற்கு அவன் போதிக்க வேண்டும். போதனை செய்யும் பொழுது அவங்க வீட்டில் சப்போஸ் இப்போ எங்கள் வீட்டில் என் பிள்ளை அவன் ஒழுங்காக கீழ்ப்படியாதவனா இருப்பான்னு சொன்னால், டெய்லியும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிள்ளைகளே கர்த்தருக்குள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இதுவே நியாயம். டெய்லி இதை பத்தி பேசினா அது போதனை அல்ல. நம்ம என்ன பண்றது, குத்த ட்ரை பண்றோம். அல்லது கொலோசியர் 3:21 பிள்ளைகளே எல்லா காரியங்களிலும் உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. அதே பிள்ளை கொஞ்சம் வசனம் தெரிஞ்சுச்சுனாக்கா அவன் சொல்லுவான், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணாதுங்க, நீங்க கோபம் போட்டாது. அப்போ ஏன்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர், நான் ஊழியர் செய்யும்போது வெளியூரில் ஊழியர் செய்யும்போது ஒரு பாஸ்டருடைய மகன், அவனுக்கு காசு தேவை அப்படின்னும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அப்பா கிட்ட பொய் சொல்லி எனக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவன் அப்பா சொல்கிறாங்க, டேய் பொய் சொல்கிறான் தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா கிட்ட திட்டினாலும் பண்ணாலும் பரவாயில்ல, உண்மையாகவே அப்பாட்ட காசு உண்மையை சொல்லிட்டு காசு வாங்கிக்கோ, தரலன்னா வாங்காமல் போயிடு அப்படின்னு. அதுக்கு இந்த மகன் சொல்கிறான், என்னன்னா யாக்கோபுக்கு அவங்க அம்மா எப்படி ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தாங்க. யாக்கோபுக்கு அவங்க அம்மா நல்ல ஐடியா கொடுக்குறாங்க, என்னது நீ இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போடு, நீ இப்படிலாம் பேசு, இப்படிலாம் குரலை மாற்று, இப்படி இதை சமைச்சு எடுத்துகிட்டு போ, இப்படிலாம் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணி விடுங்க. அதுக்கு தான் சொன்னேன்,
வேதத்தை வாசிச்சு வேதம் தெரிஞ்சிச்சு. வசனம்லாம் எனக்கு தெரியும். எனக்கு 450 வசனம் மனப்பாடமா தெரியும். எனக்கு வசனம் சும்மா அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்குது. எல்லாம் நல்லதுதான். ஆனால் வசனத்தினுடைய அர்த்தமும், வசனத்தை தேவன் இயேசு பரிசுத்தாவின் எதற்காக அதை எங்க எழுதி வைத்திருக்கிறார் என்கிற இன்சைட் என்கிற புரிதலும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் சிந்தனையில வீணராயிடுவோம். அப்போ முதலாவதாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது. இரண்டாவதாக இன்ஸ்ட்ரக்ஷன் போதனை என்ன செய்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறது. மூன்றாவதாக, அதாவது அங்கதான் பிரசங்கத்துக்கும் போதகத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸே வருது. பிரசங்கம் அந்த வாரத்துக்கு, அந்த மாதத்திற்கு, அந்த நாட்களுக்கு எனக்கு தேவையான காரியத்தை எனக்கு தந்துகிட்டே இருக்கும். ஆனா போதனை தான் என் வாழ்வுக்கு தருகிறதா இருக்குது. என்னோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அல்ல, என்னுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு என்னோட கூட இடைப்படுகிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கைக்கு. பிரசங்கம் அதுதான். ஆனால் பிரசங்கத்தை காட்டிலும் போதகத்தினுடைய அறிவு என் வாழ்க்கையில அதிக ஆழத்துல கடந்து செல்லுகிறதா இருக்கிறது. மூன்றாவதாக ரினியூவிங் அவர் மைண்ட்ஸ், நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்க செய்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தித்தது போல கிறிஸ்துவின் சிந்தனை. நான்காவதாக பார்த்தாக்கா, இட் கரெக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ், அது நம்மை சிட்சித்து சீர்படுத்துகிறது. அது நம்மை சிட்சித்து சீர்படுத்துகிறது. 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. வார்த்தை நல்லா கவனிச்சுங்க, பிரசங்கம் பண்ணு. இதுல கிரேக்க பாடத்துல பார்த்தாக்கா கெருக்ஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இரண்டாவதா சொல்றாரு உபதேசத்தோடும். அது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைடாக்லோவிஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பிரசங்கம் பண்ணு அப்படின்னா, இந்த கெராக்ஸ் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை எதற்காக அவங்க உபயோகப்படுத்துவாங்கன்னா, போஸ்ட்மேன் அல்லது இந்த காலத்துல நம்ம டீசெண்டா போஸ்ட்மேன் சொல்லலாம். ஆனா ராஜாக்களுடைய காலகட்டத்தில் வாசித்து நீங்க நம்முடைய பண்டைய இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் போன்ற இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. எல்லா ராஜா அரண்மனையிலும் ஒருவன் இருப்பான். அவன் பேர் வந்து தண்டோரா என்று சொல்லுவாங்க. அவன் எதுனா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ராஜா எதையாவது ஒன்று அறிவிக்கிறார் என்று சொன்னா, ஏதாவது ஒன்று பிரபகண்டப்படுத்துகிறார் என்று சொன்னால் தண்டோராக்கள் இவர்களை வந்து அனுப்புவாங்க. இவங்க வந்து இந்த ட்ரம் டும் 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 அடிச்சுட்டு அவங்க வந்து எல்லாவற்றையும் அவங்களுக்கு ராஜா என்ன கட்டளையிடுறாரோ அத்தனையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது கொத்த வேதாகம சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க சொன்னால், நீங்க எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது முதலாவதாக ஒரு தண்டோரா போகுது. முதலாவதாக கழுதைகள் ஏறிக்கொண்டு நிறைய பேர் வந்து குதிரைகளும் கழுதையின் ஒட்டகங்களை ஏறிக்கொண்டு போறாங்க. என்னது, யூதர்கள் இந்த நாள்ல அவர்கள் சாக போகிறார்கள் என்று சொல்லி. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் வந்து அவருடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது, அல்லது எஸ்தர் மூலமாக, மொர்தெகாயின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் வாழ்க்கையில் செய்யும் பொழுது மறுபடியும் அவர்களுக்கு வந்து தண்டோராக்கள் அல்லது அவர்களுக்கு நியூஸ் சொல்லப்படுது. பிரீச்சர் இஸ் தி சேம். பிரசங்கம் பண்ணவருடைய வேலை என்னன்னாக்கா இப்படி தண்டோரா அடிக்கிறது. என்னது, சத்தமிட்டு சொல்றது. ஆனால் உபதேசிகளுடைய வேலை டைடாக்லாஸ் அப்படின்ற வார்த்தை எதை சொல்லுகிறது பார்த்தாக்கா, கைடு, இன்ஸ்ட்ரக்ட், டீச். போதிக்கிறது, கைட் பண்றது, புத்தி சொல்லுகிறது. அதான் சொல்றாரு. எப்படி புத்தி சொல்லணுமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால், ஏன் கண்டனம் பண்ணி, ஏன் கடிந்து கொண்டு, ஏன் புத்தி சொல்ல வேண்டும்? உபதேசத்தை ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா சொல்றாரு, ஏனென்றால் ஜனங்கள் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு 3 சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்திலாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ரொம்ப அழகா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்றாருனாக்கா, ஏன் உபதேசிக்க, ஏன் இன்னைக்கு
பாதி அல்லது முக்காவாசி அல்லது 90% கள்ள போதனைகளுக்கான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், அல்லது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கள்ள போதனைக்கான ஆப்போசிட் என்ன? சரியான போதனை, உண்மையுள்ள போதனை. அந்த உண்மையுள்ள போதனை போதிக்கப்படாதனால கள்ள போதனை ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய கள்ள போதனை என்று தெரியாமலே அதை அதை பின்பற்றி கொண்டவர்களாக நம்முடைய சபைகள் நாம் காணப்படுகிறோம். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை நாம போக்கு சொல்லவோ, இதை இல்லைன்னு சொல்லவோ, நம்முடைய குறைகளை, நம் குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது தான், பரிசுத்தாவியை இடம் கொடுக்கும்போது தான் அவர் அதை மாற்ற அவர் வல்லராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக நீங்க நிறைய பார்க்கலாம். நீங்க நிறைய வித்தியாசமான, விகற்பமான, நூதனமான, புதிய புதிய ஆழங்கள், புதிய புதிய என்ன சொல்றது, சாவாமை குறித்த காரியங்கள், கிருபை குறித்த காரியங்கள், ஜாய் ஆஃப் சால்வேஷன், சிரிப்பின் அபிஷேகத்தை குறித்த காரியங்கள், அந்நிய பாஷை குறித்த காரியங்கள், அநேக காரியங்கள், ரட்சிக்கப்படுவதை குறித்து, ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு, ஒன் சேவ்டு நெவர் சேவ்டு, ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட மிக வேதத்தினுடைய மிக முக்கியமான சொற்றொடர்களுக்கு, வேர்ப்ஸ்க்கு அல்லது நவுன்ஸ்க்கு, முக்கியமான வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் திரிக்கப்படும் பொழுது உபதேசங்கள் கள்ள உபதேசங்களா மாறி, ஒரு மெலிசான கோடு தான், கரெக்டான உபதேசம் தான். ஆனா கொஞ்சம் அத வேதத்தில் இருக்கிறதை காட்டில அதிகமா சொல்லிட்டாலும், அல்ல வேதத்தில் இருக்கிறதை காட்டில கம்மியா சொல்றது கள்ள உபதேசமா மாறிடும். மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை வேதத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே சொன்னா அது உபதேசம் அல்லது போதனை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா போடுவோம், கொஞ்சம் நல்ல அது போடுவோம், அப்படிலாம் போட்டு போனா அது கள்ள உபதேசம் மாறிடும். அதே மாதிரி இல்ல இதெல்லாம் பண்ணி பேசினா டச்சுக்கு ஆள் வர மாட்டாங்க. சரி, இதெல்லாம் டச், இந்த டாபிக்லாம் டச்சே பண்ணக்கூடாது, இந்த விஷயம்லாம் சபையில பேசிட்டா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற, அதுவும் வேற, அதுவும் கள்ள உபதேசத்துக்கான ஒரு பிறப்பிடமாக தான் நான் பார்க்கிறேன். அப்போ நீங்க கவனித்து பார்த்தாக்கா, கள்ள உபதேசங்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர்களாகி என்ன பண்றாங்க, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள், திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு. இன்னைக்கு கதை சொல்லனாக்கா பிரசங்கம் அது பிரசங்கமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லனாக்கா பிரசங்கம் நல்ல பிரசங்கம் கிடையாது. இன்னைக்கு பாட்டு பாடலனாக்கா, அல்லது ஏதாவது புதிய வருகிற பாடல்களை பாடலனாக்கா நல்ல பிரசங்கம் கிடையாது. அல்லது மக்களை அப்படியே கவர்ச்சிகரமா அவரோட கூட பேசி இன்டராக்ட் பண்ணி அப்படி பண்ணனாக்கா நல்ல இல்ல. நீங்க வேதமாகிய அளவுகோலுக்கு நேரம் நம்ம வந்துட்டோம்னாக்கா, நம்ம அந்த அளவுகோல் வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏன் சபையிலே உபதேசம் தேவனுடைய மிக முக்கியமான நோக்கமாக, அல்லது இன்னும் சொல்லணும்னா சபையில பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். சபையில வேத பாடங்கள் மிக 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 அவசியம். பைபிள் காலேஜ் படிச்சிட்டாரு அப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அது நான் பொறுப்பு இல்லை. பிரசங்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ, வாக்கு தத்தங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்களோ, தீர்க்க தரிசனங்கள், சரீர பிரகாரமான சுகம், ஆவிக்குரிய சுகம், இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்களோ, அது அவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த போதகங்கள், வேத பாடங்கள், உபதேசங்கள் மிக மிக அவசியம். அதுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. ஆனா நீங்க எவ்வளவு ஆட்கள் உள்ள திருச்சபையில கடந்து போனாலும் சரி, எவ்வளவு கம்மியான ஆள்கள், மனிதர்களை கொண்ட, விசுவாசிகளை கொண்ட திருச்சபையை கொண்டாலும் சரி, சண்டே சர்வீஸ் இருக்கிற கூட்டம் நிச்சயமாக பைபிள் ஸ்டடிக்கு இருப்பதே கிடையாது. இது நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் மாத்திரம் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச நாடுகளில் என் நண்பர்கள் சொன்னா, கொரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, கலிபோர்னியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, கனடாவில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ பிரான்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்குது. பீப்புள் அவங்களுக்கு செவித்தினவுள்ளவர்களான வார்த்தைகள் தான் அவங்களுக்கு கேட்க வேண்டும்.
ஏன்னாக்கா உபதேசம் கண்டிந்து உபதேசத்தை என்ன பண்ணோம், நம்மளை வேற விதமாக நம்ம இவ்வளோ நாள் ஒரு வசனத்தை படிக்கும்போது அதை ஒரு மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் அதை குறித்த சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் நினைக்கிறேன், அதுல வந்து சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மடியில போடுவார்கள். எதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு நீங்க மேல கீழே வாசி பார்த்து அவர் மன்னிக்க சொல்றாரு. அப்போ நாம வசனத்தை எடுத்து இல்ல, வேதத்தை தேவன் பரிசுத்தமாக எழுதுற பிரகாரமாக. அப்போ ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, இட் ப்ரொவைட்ஸ் a prophetic guidance and needed inspiration. வேத போதனை நமக்கு தீர்க்க தரிசனமான அல்லது தீர்க்கமான ஒரு காரியத்தை நம் வழிநடத்துவதற்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், ஆவிக்குரிய என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷன், நம்ம தேவனிடத்தில் நமக்கு கொடுக்கப்படுற வார்த்தைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் வழிகாட்டுகிறதா இருக்கு. அந்த சத்தியம், உபதேசம், போதகம் வழிகாட்டுகிறதா இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பிரீச்சிங்னா என்ன? பிரசங்கம் என்றால் என்ன? பிரசங்கம் என்றால் பிரபகண்டனப்படுத்துவது. பிரீச்சிங் இஸ் ப்ரோக்ளைமிங், பிரபகண்டனப்படுத்துவது. டீச்சிங் என்ன? போதகம் என்ன? உபதேசம் என்றால் என்ன? இட் இஸ் கிரியேட்டிங் a learning environment for the purpose of knowledge. ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அறிவை பெற்றுக்கொள்வது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் வளருங்க. அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துடைய அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு போதகங்கள், உபதேசங்கள் மிக மிக அவசியமா இருக்கிறது. இன்னொரு அர்த்தம், இன்னொரு டிஃபரன்ஸ் கூட சொல்ல பார்ப்போம். பார்க்கும் பொழுது போதகங்கள் என்ன பயங்கர அக்னிமயமா இருக்கும். போதகங்கள்லாம், பிரசங்கங்கள்லாம், பிரசங்கம் பிரசங்கம் எப்படி இருக்கும்? பயங்கர ஃபயரா இருந்துச்சுங்க பிரசங்கம். அதான் நான் என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், எப்படிப்பா பிரசங்கம் இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது பேசும்போது, நான் என்ன பிரசங்கம் பண்ணீங்க, எப்படி பிரசங்கம் இருந்துச்சுன்னா அது சொல்லுவாங்க, பயங்கர ஃபயரா இருந்துச்சுங்க இந்த வாரம் பயங்கர ஃபயரா இருந்துச்சு. உடனே நாங்கள் சொல்லுவோம், நானும் என்னுடைய நண்பர் வந்து சொல்லுவோம், அதான் உங்க சர்ச்சுக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக 4 ஃபயர் இன்ஜின் இருந்துச்சு போல ஃபயரை அணைக்கிறதுக்கு அப்படின்னு. பிரசங்கம் அப்படிதான். பிரசங்கம் அல்லேலூயா ஆமென் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா இது டீச்சிங், போதகம், உபதேசம் அப்படி இருக்கவே இருக்காது. அது கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எப்படி நிறைய பேர் கவனிச்சிருக்கிறேன், ஒரு மாதிரி ட்ரையா இருந்துச்சுல, இன்னமும் இந்த ஹோட்டலில் போயிட்டு சில்லி சிக்கன் ட்ரை கொடுங்க, கோபி மஞ்சூரியன் ட்ரை கொடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு இல்லைங்களே. ஆமா, டீச்சிங் அப்படிதான், உபதேசம் அப்படிதான், கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர் அவரை பின்பற்றவங்ககிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிலம் இருந்துச்சு, நிலத்துல என்னது பாதையில வழியில இருக்க கொஞ்சம் விதை விழுந்துச்சு, முள்ள விதை விழுந்துச்சு, கற்பாறையில விதை விழுந்துச்சு, அதுல விதை வந்துச்சு, இதுல நல்ல விதை வந்துச்சு, எல்லாம் சொல்லிடுறாரு. அவங்களும் பயங்கரமா கேட்டுக்கிறாங்க, ஆஹா ஓஹோ என்ன மாதிரி பேசுறாருல்ல இயேசு கிறிஸ்து, ஒரு யோசேப்பின் குமாரனா அவரு என்ன மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. நம்ம அற்புதம் செய்யறாருல்ல, வேற லெவல்ல அவரு. ஆனா நம்ம ஆளுங்க இயேசு கிறிஸ்துக்கு கூட 12 பேர் ஒண்ணுமே புரியல, நீங்க சொன்னது கொஞ்சம் புரிய வைங்க. இயேசு சொல்றாரு, ஒரு லோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும்படி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அது ரொம்ப என்னை தொட்ட, என் வாழ்க்கையை மாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு? சீஷர்களுக்கு. பின்பற்றவங்க எல்லாருக்கும் கிடையாது. சும்மா இயேசு கிறிஸ்துடைய இதாவது இவங்க என்ன அழகா எல்லாவற்றையும் அழகாக செய்தார் அல்லவா அப்படின்னு பேசுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல.
அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் எல்லாம் சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்து சாப்பாடு போடு, இயேசு கிறிஸ்துக்கு பந்தி, ஓகே, அவர் ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் சாப்பாடு எல்லாம் அவங்களெல்லாம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டவர்கள். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மார்த்தா அண்ட் மேரி. மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில மார்த்தாள் என்ன வேலை பண்ணா? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐயோ வந்துட்டாருப்பா, அவருக்கு என்ன அது பிடிச்சது செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பற்பல வேலையினால். ஆனால் மரியாள் அவருடைய உபதேசத்தை, அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. அதுதான் இயேசு சொல்றாரு, என்னது யாரும் எடுக்க முடியாத, ஒருவரும் எடுக்க முடியாத நல்ல பங்கு, a portion which no man can take. என்னை சுற்றி எல்லாம் நடக்கலாங்க, ஆனா போதனை. அப்புறமா இன்னொரு வித்தியாசம் சொல்றேன், பிரீச்சிங், பிரசங்கங்கள் எப்படி இருக்கும்? ப்ராப்பர்ட்டிக்கா பர்சனலா இருக்கும், தீர்க்க தரிசனமா இருக்கும், தனிநபருக்கு சொல்லுகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரசங்கம், இது போதகம் எப்படி இருக்கும்? வார்த்தையின்படி இருக்கும், வசனத்தின் வேதத்தின்படி இருக்கும். வேதத்தில் இருக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும், வேதத்தில் இருக்கிறத சொல்ல முடியும், வேதத்தினுடைய வரலாற்றை பற்றி பேச முடியும். டீச்சிங் அதை தவிர்த்து வேதம் பேச முடியாது, ரொம்ப கஷ்டம். மாத்திரமல்ல, பிரீச்சிங், பிரசங்கம் நம்முடைய இருதயத்தை தொடும், டீச்சிங் நம்முடைய தலையை தொடும். இப்படி புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அந்தரங்கத்தை என்னுடைய பிரசங்கம் தொடும். ஆனால் நம்முடைய டீச்சிங் என்ன பண்ணணும்? நம்ம அறிவை இன்னும் வளர செய்து, வேத அறிவு, தேவ அறிவு, கிறிஸ்துவை குறித்துதான அறிவு. பிரீச்சிங் எப்படி இருக்கும்? பிரசங்கம் எப்படி இருக்கும்? ஹியர் யூ ஆல், இதை எல்லாரும் கேளுங்கள். தண்டோரா அடிக்கிறது, எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்க, இதை கேளுங்க கேளுங்க கேளுங்க. அதான் பிரீச்சிங், அதுதான் பிரசங்கம். ஆனால் டீச்சிங் அப்படின்னாக்கா, கேட்டாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு, எதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு, எப்போ இப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராஜா எல்லா அரண்மனைக்கு வருகிறவர்களுக்கு 10,000 தங்க காசு தரேன் அப்படின்றது பிரீச்சிங். டம் 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 டம், அரண்மனைக்கு முதல் வருகிறவர்களுக்கு 10,000 காசு தருவார். டம் டம் டம், அரண்மனைக்கு அஷ்டயம் போற தண்டவரா. ஆனா இது பிரசங்கத்தை போன்றது. ஆனால் டீச்சிங் என்றது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஏன் 10,000 காசு தரார் அவர், எதுக்கு 10,000 காசு தரார், எப்ப 10,000 காசு தருவார், என்ன பண்ண 10,000 காசு தருவார், எத்தனை வாட்டி 10,000 காசு தருவார். இந்த கேள்விகளை எழுப்பி, உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போதிக்கப்பட்ட வசனத்திலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும். இது எப்படி பாஸ்டர், இது எப்படி, இதை எப்படி என் வாழ்க்கையில செயல்படுத்த முடியும்? பிரசங்கத்திலிருந்து ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா, அதற்கு பதிலாக எது இருக்கும்னாக்கா அடுத்த பிரசங்கம் இருக்காது, அதுக்கு பதிலாக டீச்சிங் இருக்கும், அதுக்கு பதிலாக போதனைகள் இருக்கும். அதுதான் சபை கூடி வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொன்னால், நான் பிரசங்கம் பண்ற அன்னைக்கு அப்பா பிரசங்கம் சரி, அதுல இருந்து நானே ஒரு சில கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியாத போது அதை மறுபடியும் விளக்கி கொடுத்த நாட்கள் ஞாபகத்து வருகிறது. ஏன்? அதுதான் மனசுல அதிகமா பதியும். இல்லைன்னா பாஸ்டர் சொன்னார்ல நல்லா சிரிப்பா இருந்துச்சுங்க, பாஸ்டர் சொன்னார்ல நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க, இது பயங்கரமா இருந்துச்சுங்க, எல்லாற்றையும் காட்டணும் டீச்சிங். அதுதான் நம்ம முதலாவது வாசித்தோம், எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12, எஃபீசியன்ஸ் சாப்டர் 4:11 and 12, எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷன் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். போதும். இதுல ஏபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபஸ்ட்னாக்கா APEST, A அப்பாஸ்டல் அப்போஸ்தலர், P ப்ராஃபட் தீர்க்கதரிசி, E எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர், S ஷெப்பர்ட் மேய்ப்பர், T டீச்சர் போதகர், ஏபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக அப்போஸ்தலர்கள் யார்?
இவர்கள் வந்து சபையை ஆரம்பிப்பாங்க, இயக்கங்களை ஆரம்பிப்பாங்க, சபை நிறுவுவாங்க, பயனீர் பண்ணுவாங்க. அனுப்பப்படுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் யார்? தேவனுடைய சத்தியத்தை தேவன் சொல்லுகிற விதமாக சத்தியமாக சொல்லுகிறவர்கள். சும்மா அப்படியே போற போக்கல அடுத்த வருஷம் பாருங்க நீங்க நேரத்துக்கு ஃப்ளைட்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அடுத்த வருஷம் பாருங்க நேரத்தில் நீங்க 4 சக்கர வண்டி வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு வாட்டி எங்கன்னா ஆந்திராவில் இருக்கும்போது இது நடந்த சம்பவமா இல்லை இது காமெடிக்காக சொல்றாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டு சொல்றேன். ஒருத்தர் சொன்னாராம், இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் நீ 4 வீலர்ல வருவ, சாரி அடுத்த மாசத்துல நீ சர்ச்சுக்கு 4 வீலர்ல வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிடுறாரு. யாராவது இந்த ஆள் வந்து நம்பி வந்து 4 வீலர் வரும்போது 4 வீலர் வரும்போது சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி நின்றுக்கிறார். கரெக்டாக அடுத்த வாரத்தில் என்ன ஆயிருக்குனாக்கா, இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இல்லை கால் வந்து எலும்புல ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவரால் வண்டி வந்து ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது என்ன ஆச்சா, அது ஒரு மாதத்தில் சரியாயிடுச்சு. அது ஒரு மாதத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஹேண்டிகேப்லாம் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு வந்து 2 சக்கரம் ஒரு ஸ்கூட்டி வாங்கினாக்கா 2 சக்கரம் ஸ்கூட்டியில் இருக்கும், எக்ஸ்ட்ரா 2 சக்கரம் சைடில் இருக்கும், கீழே வண்டி விழாதபடிக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லாதபடிக்கு. அப்போது அவர் வந்து அந்த ஊழியக்காரர் அடுத்த மாதம் கரெக்டாக அதே வாரம், ஒரு 2ஆம் வாரம் 3ஆம் வாரமும் அவர் வருவாராம். அதே மாதிரி அடுத்த வாரம் வரும்போது அவர் வந்து என்னப்பா 4 வீலர் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சான். நல்லா 4 வீலர் வாங்கணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிச்சாரான். அது மாதிரி என்னப்பா இந்த வண்டி வாங்கியிருக்க 4 வீலர் சொன்னா, காலே போயிடுச்சுங்க எப்படி கேட்டு. ஸோ இது வந்து இன்னைக்கு வெளிப்பாடு தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிடிச்சின்னு அலைஞ்சுன்னு போகாமல் இருக்குது மிக மிக நல்லது. வேதத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்களே போதுமான அளவுக்கு இருக்குது. நிறைவேறின தீர்க்கதரிசனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைவேறாத தீர்க்கதரிசனங்களும் இன்னும் இருக்குது. அதை பற்றி பிடித்து கொண்டு அது நிறைவேறுவதற்காக நாம் இருப்பது நமக்கு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், அடுத்து 3ஆவதாக சுவிசேஷகருடைய வேலை என்னது? டு ட்ரஸ்ட் அண்ட் டு ப்ரீச் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷகருடைய வேலை இன்றைக்கு சுவிசேஷகர் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படியே அந்த பேர் இன்றைக்கு குறைந்து போய் இன்றைக்கு வேற நிறைய பேர்லாம் வந்துடுச்சு. சுவிசேஷகனுடைய வேலையை செய். என்னது? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமாக தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் இதற்கென்று தேவன் தனியாக பிரித்தெடுத்து வைத்து அவங்க வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேணுமா. அடுத்து ஷெப்பர்ட், மெய்ப்பர்கள். தமிழ்ல சிலரை மெய்ப்பராகும். 4ஆவதாக ஷெப்பர்ட். இவர்கள் என்னது? ஆத்துமா சொல்லுங்க. ஓகே, ஷெப்பர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய வேலை, மெய்ப்பருடைய வேலை ஆத்துமாக்களுக்காக கரிசனை உள்ளவளா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிறந்த பிரதான மெய்ப்பன். அவர் ஒரு உவமையில சொல்றாரு எப்படி ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அவர் வந்து அந்த ஒரு ஆடை தேடி போயிட்டாரு அப்படின்றதுக்காக மற்ற 99 ஆடை வந்து அவர் கேர் பண்ணாம விட்டாரு அப்படின்னு கிடையாது. தெளிவா இருக்கும் வசனம். அவர் வந்து கரெக்டா அதை மந்தையில சேர்த்துக்கிட்டு பிறகுதான் அது கடந்து போகிறார். அப்போ மெய்ப்பனுடைய வேலை என்ன? ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவளாக இருந்து, அது மாத்திரமல்ல அந்த ஆத்துமாக்களுடைய தேவைகளை, ஆவிக்குரிய பொருளாதார முக்கியமாக ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறது தான் போதகர்கள், டீச்சர்ஸ். கடைசியா சொல்றாங்க பாருங்க, கடைசியா சொல்றாரு டீச்சர்ஸ். ஏன் முக்கியம்? இவங்க தேவனுடைய வார்த்தையினுடைய அதிசயங்களை ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக இவர்களை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். ஏன் அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர்? ஏன் இந்த 5 சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். விசுவாசம் எங்கேருந்து வருது? உபதேசத்திலிருந்து வருது, பிரசங்கத்திலிருந்து வருது. அறிவு எங்கேருந்து வருது? உபதேசத்திலிருந்து வருது.
போதகத்திலிருந்து வருகிறது. அப்போ அது சொல்றாரு என்ன, அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின், பாருங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கணும் ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் சொன்னேன்ல போதகம் ஆவிக்குரிய வளர்ச்சி தருதுன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு இருக்கணும்னா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள். அடுத்து சொல்றாரு சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சருமாக சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகும் அவர் இப்படியாக அவர் ஏற்படுத்தினார். அடுத்த வாரத்தில் பார்ப்போம் பக்தி விருத்தி குறித்து. அப்போ பக்தி விருத்தி அடையும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் உபதேசம் பண்ணு. போதும். பிரசங்கம் பண்ணு, உபதேசம். பிரசங்கம் உபதேசம் இது ரெண்டும் நிறைய பேர் இது பிரிச்சிடக்கூடாது. எனக்கு பிரசங்கம் தாங்க வரும், எனக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில தாளந்து இருக்குது, ஆனா நல்லதுதான். ஆனா அதை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரசங்கம் என்ன பண்ணும்? பிரபகண்டனப்படுத்தும், விளக்கும். பிரசங்கம் அறிவுகளை தரும். பிரசங்கம் திருத்தம் செய்யும், மனித இயல்பை தூண்டும். பிரசங்கம் ஊக்குவிக்கும். பிரசங்கம் பக்தி விருத்தி உண்டாக செய்யும். பிரசங்கம் விளக்கங்களை தரும். பிரசங்கம் நம்மை அப்பியாசிக்கிறதுக்கு நேர வாழ்க்கையிலே அப்பியாசிப்பதற்கான காரியங்களை தரும். ஆனால் போதகம் இவை எல்லாவற்றுக்குமான அடித்தளத்தை தரும். அதனால்தான் பிரசங்கம் நிறைய பேர் நான் சொல்லுறதை கேட்டிருக்கேன். பிரசங்கம் ஆரம்பத்துல ஒரு மாதிரி போச்சுங்க, இந்த சினிமா படம் பார்த்து சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி தாங்க போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்ல பிரம்மாண்டமா போச்சு. அந்த மாதிரி பிரசங்கம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி போச்சுங்க, அடுத்த 40 நிமிஷம் ஐயா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு. அது என்ன பிரிச்சு மேயுறது அப்படின்னா, அந்த 15 நிமிஷம் அந்த வசனத்துடைய விளக்கம். வசனம் எதற்காக சொல்லப்பட்டு, எங்க சொல்லப்பட்டுச்சு, யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, எப்போ சொல்லப்பட்டுச்சு, என்ன சொல்லப்பட்டுச்சு, அது உண்மையான அர்த்தம் என்ன, எதற்கு நேராக அது நம்ம வழிநடத்த போகுது என்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்லது ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை போடுவாங்க ஊழியக்காரர். பேஸ்மெண்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். பில்டிங்ல இருக்கிறதுல ரொம்ப கடினமான ஒரு காரியம். நிறைய பில்டிங்லாம் பார்த்தா பேஸ்மெண்ட் நின்று போயிடும். அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை போடணும்னாக்கா அதுக்கு போதகம் உபதேசம் மிக மிக அவசியம். அதுக்கு மேலதான் கல் வச்சு கட்டுறதுதான் என்னது பிரசங்கம், பில்டிங். நிறைய பேருக்கு எது தெரியாது, எல்லாருக்கும் எது தெரியும்? பில்டிங் தான் தெரியும். நிறைய பேருக்கு எது பிரம்மாண்டம்? பில்டிங் தான் பிரம்மாண்டம். இல்ல இப்போ புர்ஜ் கலீஃபா அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்குது உலகத்திலே இப்போதைக்கு ஹையஸ்ட் தான் நினைக்கிறேன். 510 மாடி எனக்கு ஞாபகம் இல்லை. அதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக அதை பார்க்கும் பொழுது பிரம்மாண்டம் தான் பெருசா தெரியும். ஆனா அதை குறித்து நீங்க படிக்கும் பொழுது அதனுடைய அடித்தளம் தான் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். அதே தான் பைபிள்லயும் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது ஆஹா என்ன மாதிரி பிரசங்கங்க அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை நாம் பார்க்கும்போது கேட்கும்போது அப்படி இருக்கும். ஆனா போதகத்தை நீங்க படிக்கும் பொழுது, உங்களுக்கு போதிக்கப்படும் பொழுதுதான் வசனம் இதை தான் சொல்லுதா, இவ்வளவு நாள் நான் இந்த மாதிரி வாசிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மளுக்கு உணர்த்துகிறதாய் காணப்படும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் திருப்பம் 2 Thessalonians chapter 2 verse 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். வார்த்தையினாலாவது வாயில சொன்னாலும் சரி, நிருபத்தினாலாவது எழுதி லெட்டர் போட்டாலும் சரி, என்ன பண்ணோம்? உபதேசித்த முறைமைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். நீங்கள் உபதேசித்த ஏன் அது பண்ணணும்? முந்தின வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே எங்கள் அந்த ரட்சிப்பிற்கு அவர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, உபதேசத்தில் நிலைத்திருங்க. போதகத்தில் நிலைத்திருங்க. Before every sermon there must be a teaching. எல்லா பிரசங்கத்திற்கும் முன்னுரையாக, பேக்ரவுண்ட் ஸ்டடியாக ஒரு டீச்சிங் இருந்தே ஆகணும். டீச்சிங் இல்லாத ஒரு ப்ரீச்சிங் அது ஒரு சரியான ப்ரீச்சிங்கா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிடுவோம்.
நமக்கு நம்ம ஒரு கட்டுக்குள்ளாக வைத்து விடாது. ஒரு வார்த்தை அன்பு அப்படி வார்த்தையை பார்த்தா பைபிள் ஆதி ஆரம்பத்தை வெளிப்படுத்த சிசுங்கட்டு அன்பு 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 என்ன பேச அன்பு அப்படி அது 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 கிடையாது. இது வந்து சாதாரண பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போய் பண்ணிடுவாங்க. ஆனா டீச்சிங் அவருடைய அடித்தளத்தை, டீச்சிங்கோட பேஸ்மெண்ட்டை வச்சு பண்றாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, டீச்சிங்க வேதம் இந்த இடத்துல அன்பை குறித்து தேவன் என்ன பேச 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்ன, யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்ன, 1 யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்ன, இது எல்லாம் ஸ்டடியில தான் தெரியும். இல்லையா இருக்கிற வார்த்தை பண்பு இருக்குது, அன்பு இருக்கு, அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடவே முடியாது. நாட் எவ்ரி பர்சன் இஸ் குட், என்ன சொல்றது, குட் டீச்சர். எல்லாருமே நல்ல டீச்சர் கிடையாது, எல்லாருமே நல்ல ப்ரீச்சரும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மிக மிக அவசியம். ஏனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 15:35, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேற அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணாங்களாம்? உபதேசித்து, ஃபர்ஸ்ட் என்ன வருது? உபதேசித்து பிரசங்கித்து. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து புதிய ஏற்பாட்டில் திருச்சபையில பண்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு வேற லெவலான ஒரு மினிஸ்ட்ரி பண்றாங்க. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபா சேர்ந்து பண்ணது, அப்போஸ்தலனாகிய பவுல் தனியா பண்ணது எல்லாம் எடுத்து பாருங்க. ஆனா நீங்க வேதாகமத்துல மற்ற சீஷர்களுடைய அப்போஸ்தலருடைய லைஃப் ஜர்னி, அவருடைய ஊழிய பாதையை தியானித்து பார்ப்பதை காட்டிலும் நார்மலாவே இவர்களை பத்தி நம்ம அதிகமா நம்ம தியானிப்போம். அப்படி தியானிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங்கை கர்த்தர் வைக்கிறாரு. தனியா அவர்களை பிரிக்கிறார், தனியா அவர்களை நடத்துகிறார், தனியா அவர்களுக்கான காரியங்களை எல்லாம் தேவன் செய்து முடிக்கிறதா இருக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, எல்லாம் முன்னாடி வார்த்தை நல்லா அடிதான் அதெல்லாம் விழும். ஆனா என்ன பண்றாங்க? தேவர் டீச்சிங், அவர்கள் உபதேசித்து பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்? உபதேசம் என்னை ஊன்ற வளர வேர்விட செய்யும், பிரசங்கம் எனக்கு மேலே கண்ணி தர செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு கடைசியாக 4:1-2 சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவின் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய பொறுமையோடு சாந்தத்தோட உபதேசத்தோடு கண்டம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. ஏனென்றால் நிறைய பேர் equip the saints for the ministry. இந்த டீச்சிங் என்ன பண்ணும்? அப்ப நம்ம டீச்சிங் தான் என்ன பண்ணும்? நம்முடைய ஊழியத்திற்கு நம்மளுக்கு தேவையா இருக்கும், பிரசங்கள் வாழ்க்கைக்கு தேவையா இருக்கும். டீச்சிங் இது வந்து தேவை சேவிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இட் மேக்ஸ் காட் ஹாப்பி, அது தேவனை சந்தோஷப்படுத்துறதாக. ஏன்னா அவரை குறித்து அறிகிற அறிவை நான் வளர்த்துக்கிறனால. இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலையை குறித்ததான ஒரு ட்ரைனிங் நம்மளுக்கு இருக்குது. ஏன்? அந்த வேலையை குறித்ததான அறிவு நமக்கு அவசியம். அந்த வேலையை குறித்ததான அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் கஷ்டம், ஒர்க் அவுட் ஆகாது, வேலை நம்மளால செய்ய முடியாது. அப்போ பார்க்கும்போது அப்போ இது என்ன பண்ணும்? தேவனை மகிழ்விக்கிறதா இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த போதகம், உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணாக்கா, தேவனுடைய மகிமையை நமக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கும். நாம் தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறது இந்த டீச்சிங், இந்த பிரசங்கம், இந்த உபதேசம். நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும் இந்த உபதேசம். மாத்திரமல்ல, இது என்ன பண்ணும்? இந்த டீச்சிங் என்ன பண்ணும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அநேக சுய ஆலோசனைகள், அநேக ப்ரீ சப்போசிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃபர்ஸ்ட் இப்படிதாங்க யோசிச்சிருந்தேன், இது இப்படிதான் அர்த்தம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எது உடைக்கும் அப்படின்னா இந்த உபதேசம் உடைக்கும். இந்த உபதேசம் உடைச்சு என்ன பண்ணும்? ஒரு சரியான அடித்தளத்தில் கட்டப்பட்ட, கிறிஸ்து எனும் கண்மலையில் கட்டப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷனாக உங்களையும் என்னை ஏற்படுத்துவதாக இருக்கும். நாம் ஜெபம் செய்வோம். நான் நீங்களும் தீர்மானங்களை எடுத்துக்கொள்வோம். நானும் நீங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்தில் திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, இந்த நாளில் கற்றுக்கொண்டது போல உபதேசிக்கப்பட வேண்டும், உபதேசிக்க வேண்டும், போதிக்கப்பட வேண்டும், போதிக்கவும் வேண்டும். இதற்கு நேராக கர்த்தர், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவர்களுக்கு உபதேசிங்கள், இதோ உலகத்தின் முடிவது சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். எல்லாருமே பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்கு அங்கு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உபதேசத்துக்கும் பிரசங்கத்துக்கும் உபதேசத்துக்கும் போதகத்துக்குமான ஒற்றுமைகளை, வித்தியாசங்களை புரிந்து கொண்டு உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, உபதேசித்து பிரசங்கம் பண்ண எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு உதவி செய்வதாக, எங்களோடு கூட இருப்பீராக. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருப்பார்னு சொல்வது போல எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனமகமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.